தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. 2 ராட்வெய்லர் நாய்கள் 5 வயது சிறுமியை தாக்கிய சம்பவம் மக்களிடம் மிகுந்த மனவருத்தம், பீதியை ஏற்படுத்தியுள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், இது தொடர்பாக கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்திருப்பது என்ன விவரங்கள்? கடந்த 6ஆம் தேதி சென்னையில் பூங்கா ஒன்றில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை 2 ராட்வீலர் இன நாய்கள் கடித்து அந்த சிறுமியின் உயிருக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வெறித்தனமாக கடித்திருந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த புதிய தகவலை கால்நடை வளர்ப்பு வாரியம் சார்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் முக்கியமானது என்னவென்றால், தமிழகத்தில் 23 வகையான வெளிநாட்டு கலப்பின நாய்களை இறக்குமதி செய்வதற்கும் அந்த நாய்களை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய அளவில் கடந்த 12ஆம் தேதி 3வது மாதத்தில் வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி தற்பொழுது கால்நடை வாரியம் சார்பில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி 23 வகையான வெளிநாட்டு நாய்களை வளர்ப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்றாலும், அந்த நாய்கள் தற்போது வளர்க்கக்கூடிய நாய்களை இனப்பெருக்கம் செய்வதற்கும் வளர்ப்பு பிராணிகளாக அவற்றை விற்பனை செய்வதற்கும் அவைகளின் அனைத்து வகையான பயன்பாட்டுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கால்நடை வாரியம் தெரிவித்திருக்கின்றது. அதன்படி ராட்வீலர் மட்டுமல்லாமல் பிட்புல் டெரியர், தோசா இனு, அமெரிக்கன் ஸ்டெபோர்டு, பிலா பிரேசிலியா, டோகா அர்ஜென்டினா, அமெரிக்கன் புல்டாக், போயர் போயல், கன்கள், சென்ட்ரல் ஆசியன் ஷெபர்ட் டாக், காக்கேஷியன் ஷெபர்ட் டாக், சவுத் ரஷ்யன் ஷெபர்ட் டாக், டோன் ஜாக், சர்ப்ளேனிக்கு, ஜாப்பனீஸ் டோசா, அக்கிதா மேஸ்டிக், ராட்வீலர்ஸ், டெரியர், ரொடிஷியன் உல்டாக், குவெனேரியா உள்ளிட்ட 23 வகையான வெளிநாட்டு நாய் இனங்களை மற்றும் அவற்றின் கலப்பினங்களை இறக்குமதி செய்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் வளர்ப்பு பிராணிகளாக விற்பதற்கும் அனைத்து வகையான அந்த நாய்களின் பயன்பாட்டுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த குறிப்பிட்ட 23 வகையான வெளிநாட்டு நாய்களை வளர்ப்பு பிராணிகளாக வைத்திருப்பவர்கள் அவற்றை உடனடியாக கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து இனப்பெருக்கம் செய்யாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாய் வளர்ப்பவர்கள் அந்த குறிப்பிட்ட வெளிநாட்டு ரக நாய்களை வெளியில் அழைத்து செல்லும் பொழுது இணைப்பு சங்கிலி மற்றும் அந்த நாய்களின் வாய்களை சுற்றி தற்காப்பு முகக்கவசம் அணிந்துதான் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இணைப்பு சங்கிலியின் நீளத்தை பொறுத்தவரை நாயினுடைய மூக்கு நுனியிலிருந்து அந்த நாயின் வாலின் அடிப்பகுதி வரை இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 3 மடங்கு நீளத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நல்ல தரமான கழுத்துப்பட்டை அணிவித்து நாய் உரிமையாளர்கள் தங்கள் செல்லப்பிராணிகளை வெளியில் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ராட்வீலர் உட்பட வெளிநாட்டு ரகங்களை சார்ந்த 23 நாய்களை வளர்க்கக்கூடியவர்கள் அந்த நாய்களை இனப்பெருக்கத்திற்காக வழங்கக்கூடாது, செல்ல பிராணிகளாக விற்பனை செய்யக்கூடாது. 23 வகையான நாய்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அந்த நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்கின்ற அறிவிப்பினை தற்பொழுது கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தெரிவித்துள்ளனர்.